அபிக்குட்டி. ஆமா லட்டுமா. சிவானி எப்படி வந்தா? சாதனா, என்ன இங்க வர சொன்ன? எல்லாரும் ராம் வீட்ல இருக்காங்க. என்ன சாதனா? சிவானி, அண்ணா. நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். என்னண்ணா? எல்லாம் நல்ல விஷயம்தான் சிவானி. ராம்க்கும் உனக்கும் வர 26ஆம் தேதி நிச்சயம் பண்ணலான்னு பேசியிருக்கோம். நாங்க மட்டும் பேசினா போதுமா? உன்னோட சம்மதத்தையும் கேட்கணும்ல, அதுக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னேன். என்னது? எனக்கும் ராம்க்கும் நிச்சயதார்த்தமா? இத பேசதான் எல்லாரும் வந்திருக்காங்களா? அட பாவிங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்போ நல்ல சாரியா எடுத்து கேட்டிட்டு சீக்கிரம் வா, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே சொல்லல. நான் என்னமோ ஏதோ திருன்னு முடிச்சிட்டு வரேன். இங்க பார்த்தா எனக்கே தெரியாம. ஓய், என்ன தனியா பேசிட்டு இருக்க? சாதனா, என்ன இதெல்லாம்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் தான். நல்ல சஸ்பென்ஸ் போ. சிவானி. அண்ணா. என்னம்மா, உனக்கு சம்மதம் தானே வர 26ஆம் தேதி? அண்ணா, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். என்கிட்ட கேட்க என்ன இருக்கு? சரிம்மா, அண்ணா உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஆள பாரு. சிவானி, நான் உனக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவு கூட்டத்து மத்தியில உன்கிட்ட நான் அதை எப்படி சொல்லி உன்னை எப்படி கூட்டிட்டு போவேன்னு தெரியலையே. சரி, ஓகே ஓகே, எப்படியாவது நம்ம பக்கத்துல வராமையா போவா, பேசிக்கலாம். சிவானி. சொல்லுங்க பெரியமா. உங்க பெரியப்பாதாமா ராம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் சிவானி கிட்ட சொல்லிக்கலாம், அது வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அதனாலதான் உன்கிட்டயே வந்து ஃபங்க்ஷனுக்கு போறோம், நீ வீட்லயே இருன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா பெரியமா? ஆமாண்டா, ஃபோன் பண்ணி சேலை கட்டி ராம் வீட்டுக்கு வான்னு சொன்னோம். பரவாயில்லையம்மா, சீக்கிரமா வந்துட்ட. அது பெரியமா, ராம் வீட்டுக்குன்னு சொன்னதும் அபிக்குட்டிய பாக்குறதுக்குன்னு வேகமா வந்தேன். அப்படியா? சரி சரி. சிவானி, சொல்லு சக்தி அண்ணா. உனக்கு கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணி நிச்சயம் வரைக்கும் வந்தாச்சு. சிவானி, உனக்கு ஏதாவது வேணும் விருப்பம்னா அண்ணன்ட்ட கேளுடா. ஏதா இருந்தாலும் சரி, அண்ணன் பாத்துக்கிறேன். சரிண்ணா. ஆமா ஆமா சிவானி, இதுதான் நல்ல சான்ஸ். என்னென்ன வேணுமோ, என்னென்ன பிடிக்குமோ, பட்டு சேலை, நகை, நட்டு ஏதா இருந்தாலும் சரி, உங்க 2 அண்ணன்களையும் விடாத, பிடிச்சுக்கோ. வாசுகி, உண்மைதான். உன் அண்ணி நானே சொல்றேன். இப்போ உன் அண்ணங்க கிட்ட என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. அப்புறம் அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகுலாம் இங்கே வந்து கேட்க கூடாது. ஏன்? அடுத்த ராம் கிட்ட கேளு. ஏதா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட தான் கேட்பேன். ஓய், ஏதா இருந்தாலும் இப்ப கேட்டுக்கோ. கல்யாணம் முடிச்சிட்டா ராம் கிட்ட தான். அடுத்து இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. என்னது? அது இந்த பக்கம் வரக்கூடாதா? அதானே. என்ன நீ? அது ஓய், 3 பேர் சேர்ந்து என்னையே கலாய்க்கிறீங்களா? பிச்சு போடுவேன். சேச்சே, உங்களை கலாய்க்க முடியுமா? ஏ சிவானி, சொல்லுண்ணா. கல்யாணம் முடிச்ச பிறகும் ஏதா இருந்தாலும் இங்க வந்து கேளு. ஆனா உங்க அண்ணி பர்மிஷனோட, ஓகேவா? எப்படி திரு? சூப்பர் சூப்பர். ஏன் தம்பி சொன்னா தப்பாகுமா? அண்ணி, உங்களுக்கு ஓகேவா? டபுள் ஓகே கொழுந்தனாரே. ஏய், என்ன இப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோங்க. ஆமா ஆமா, சரியில்லைதான். நம்ம ஏதாவது சொன்னா அதோ அங்க வெச்ச கண்ணை வாங்காம பாத்துட்டு இருக்காரே ராம், அவர்கிட்ட சொல்லிடுவாங்க. ஏய் வாசுகி. சரி சரி, போதும்பா. என் பொண்ணுகிட்ட ரொம்ப வம்பு பண்ணாதீங்க. அப்புறம் நானும் இருக்கேன், கூட வந்துருவேன். அத்தை, நீங்களுமா? ஆமா, என் பொண்ணு சப்போர்ட்டுக்கு. சரிதான் அத்தை, அப்படா நான் இதோட ஒதுங்கிக்கிறேன். ராதா. சொல்லுங்கங்க. மண்டபம், சாப்பாடு இதெல்லாம் திரு சக்தி பாத்துக்குவாங்க. சிவானிக்கு தேவையானதெல்லாம்? சிவானிக்கு எங்க வீட்டு பொண்ணுக்கு பட்டை எடுக்கணும், அது நாங்க பார்த்து எடுத்துறோம். அப்புறம் மேற்கொண்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க, என் பேரன் எல்லாத்தையும் பாத்துருவான். ஓ சரி சரி. ராம், சொல்லுங்க. நாளைக்கே ரொம்ப நல்ல நாள். எல்லாரும் போய் நாளைக்கு பட்டை எடுத்துடலாமா? தாராளமா போலாங்க. என்னென்ன செய்யணும்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். சரியா. ராதா, இப்படி நாளைக்கு நாம மட்டும் போய் சிவானிக்கு பட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாமா? நாம மட்டும் இருக்குங்க, சிவானிய கூட்டிட்டு போவோம். அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவ வாங்கிக்கிட்டோம். அப்படிங்கிறியா? ஆமாங்க, கல்யாண பொண்ணு அவளுக்கு பிடிச்சது எடுக்காம எப்படி? நாம எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்ல. வீட்டுக்கு பெரியவங்க 2 பேரு, அப்புறம் ராம் சிவானி 2 பேர் போதும். அவங்களுக்கு பிடிச்சத அவங்க தேவையானதை எடுத்துக்கிறாங்க. நாம சும்மா அவங்களுக்கு துணைக்கு போற மாதிரி போக வேண்டிதான். சரி ராதா, நாளைக்கு அதை நீங்க என்ன எதுன்னு பாத்துக்கோங்க. நான் ராஜு அப்பாட்டையும் பேசிட்டு மண்டபம், சாப்பாடு எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இந்த லேடிஸ் எல்லாம் லேடிஸ் வேலையை முடிச்சுக்கோங்க. நானு, திரு, சக்தி 3 பேர் சேர்ந்து எங்களுக்கு என்ன வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. வாவ், நாளைக்கு பட்டு எடுக்க சிவானியும் வாராளா?
சரிதான். அங்கேயே நின்னு பாக்குறா பாரு, கொஞ்ச நாளும் பக்கத்துல வாராளா? இனி வேற வழி இல்ல, நம்ம லட்டுமா விட்டு இங்க கூப்பிட வேண்டிதான். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. லட்டுமாட்ட ரகசியமா சொல்லுவோம். ஓய் சிவானி, ஹாய். ஹாயா, கொன்றுவேன். என்னடி இதெல்லாம்? இதெல்லாம்னா இதெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ஓய், ராம் வீட்டுக்கு உடனே வா, ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு வான்னு சொன்னேன். அவ்வளவுதானே சொன்னேன். ஆமா மேடம், எப்படி வந்திருக்கீங்க? எப்படி? அடியே, உன்கிட்ட இருக்கிறதுலே பெஸ்டான சேலை எடுத்து கட்டிட்டு வந்திருக்க. எதுக்கா? இது எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கா? ஏய், ராம் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா, அதுவும் சேலை கட்டிட்டு வான்னா, ஏன் ராம் என்ன சேலையில பார்க்க போறான்? நீட்டா அழகா இருக்க வேணா? அடிப்பாவி. சிவானி, நீயாமா? ஆமா சாதனா, ரொம்ப மாறிட்ட. சாதனா, இதுக்கு மேலையும் பேசுவா. இன்னைக்கு கொஞ்சம் கம்மிதான். ஓ, இதுதான் காதலுக்கு கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? சரி சரி, அதை விடுங்க. இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. சரி, ஓகே, சொல்றவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். ஓய். பயங்கர சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. ரொம்ப. எப்பையில இருந்து? காலையில நீ சாரி கட்டினேல, அப்பையில இருந்து. நான் சாரி கட்டினதுல இருந்தா? ஆமா. என்னடி சொல்ற? நீ நேத்து என்ன சொன்ன? சக்தி அண்ணா ஆபீஸ் போலன்னு சொன்ன. காலையில எழுந்து நானும் சக்தி அண்ணா கூட ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னேன். அப்புறம் பெரியமா வீட்டுக்கு வந்தாங்க. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னன்னு? இங்க எல்லாம் ராம் வீட்டுக்கு தான் போறீங்கன்னு. ஓய். என்ன ராம் வீட்டுக்கு கூப்பிடாம இப்படி போறீங்களேன்னு ரொம்ப ஃபீல்ல இருந்தேனா? இருந்தாலும் எப்படியாவது யாராவது என்ன கூப்பிட்டுருவீங்கிற நம்பிக்கையில இந்த சேலை கட்டி ரெடியா உட்கார்ந்துருந்தேன். பார்த்தா உன்னோட போன். எனக்கு எவ்வளவு ஹாப்பி தெரியுமா? அப்படியே ஓடி வந்துரும்னு பார்த்தேன். அப்புறம் நல்லா இருக்காதுண்டா, சாரி கிட்ட ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுத்துக்கணுமே, அதனால நீ போன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தேன். சரிதான், இதெல்லாம் உன்கிட்ட தான் கத்துக்கணும் போல. ஐயோ, நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் கத்துக்காத. ஆமா ஆமா, ரொம்ப சின்ன பொண்ணுதான். சிவானி, அதெல்லாம் விடு. ராம் உன்ன பார்க்கணும்னு சொன்னா, பார்த்துட்டு தானே இருக்கான். அது இல்ல லூசு, என்னமோ உனக்கு சஸ்பென்ஸா வாங்கி வச்சிருக்கானா, அதனால உன்னை பார்க்கணும், உன்னை எப்படியாவது இங்க வர வைக்கணும்னு எங்க கிட்ட பாவம் ரொம்ப கெஞ்சிக்கிட்டான். நிஜமாதாண்டி, சாதனாட்ட கூட கேளு. ஆமா ஆமா, பார்க்க எங்களுக்கே கொஞ்சம் பாவமா இருந்தது. பாவமா இருந்ததா? ஆமா, அந்த அளவுக்கு கெஞ்சினா. சரி, எங்க அண்ணனாச்சே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோன்னு நினைச்சேன். அதுங்கள பெரியமா கால் பண்ணி உன்னை வர சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப எப்படி ராம் கிட்ட பேசுறது? பெரியமா, பெரியப்பா, அப்பா, அண்ணன் எல்லாருமே இருக்காங்களே. ஆமா ஆமா, சஸ்பென்ஸ் கிஃப்ட் ஏற்பாடு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு உன்னை தனியா வர வைக்க தெரியாமையா போகுது? அண்ணி, அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏய், 2 பேரும் அட்டி வாங்க போறீங்க. ஓகே ஓகே, நீ நடத்து. ஏய், என் அபிக்குட்டி கூப்பிடுறா, அப்புறம் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். அபிக்குட்டி. என்னம்மா? பாப்பாக்கு ட்ரெஸ் அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குடா. ஓய், என்ன? ரூம்க்கு வா. என்னது? ரூம்க்கு வாவா? கொன்றுவேராம். ஏய், வா. வாங்குறேன்ல. எல்லாரும் இருக்காங்க, பேசாம இரு. நீ இப்படி சொன்னா வரமாட்ட. இரு இரு. லட்டுமா, அப்பா சொன்னதை செய். என்ன? என்னம்மா? எனக்கு பசிக்குது. அச்சோ, பசிக்குதா? எங்கம்மா? பாப்பாக்கு சோறு அது சிவானி, பெரியமா. என்னம்மா பாப்பா என்ன சொல்றா? பசிக்குதான் பெரியமா, அதான் சாப்பாடு கேக்குறா. போமா, வச்சு ஊட்டி விடு. சரி பெரியமா. அம்மாடி, கிச்சன்ல சாதம் எடுத்து வச்சிருக்கேன். சரி பாட்டிமா, நான் பாத்துக்கிறேன். அபிக்குட்டி, போலாமா? சரிமா. அண்ணா. போமா, போய் சாப்பாடு ஊட்டி விடு. சரிண்ணா. லட்டுமா, அப்பா சொன்னதை மறந்துடாத. அழகு, நம்ம லட்டுமா சொன்னதை கரெக்டா செஞ்சுட்டா. அடுத்து நம்மள கூப்பிடணும். லட்டுமா, சொதப்பிராம கரெக்டா கூப்பிடுமா. திரு, கவனிச்சியா? என்ன சக்தி, நாமெல்லாம் குழந்தைங்கன்னு நினைச்சிட்டான் போல ராம். குழந்தைங்களா? ஆமா, நீ சிவானிய தனியா பார்த்து பேசுறதுக்காக அபிக்குட்டிட்ட விட்டு எவ்வளவு அழகா பிளான் பண்றான் பாத்தியா? ஆமா சக்தி, நானும் கவனிச்சேன். என்ன 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 கவனிச்சீங்க? எங்களுக்குலாம் ஒண்ணும் புரியலையே. ஆமா ஆமா, ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது? அண்ணி, இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல அபிக்குட்டி அப்பான்னு ராமையும் கூப்பிடுவா. அபிக்குட்டி கூப்பிட்டதும் ஏதோ நம்ம கிட்ட அவசரமா போற மாதிரி ராம் அழகா பேசிட்டு உள்ள போவான். பாத்துக்கிட்டே இருங்க. சக்தி, என்ன சொல்ற?
ஸ்வேதாமா இதெல்லாம் நமக்கு தெரியாததா? கல்யாணம் வரைக்கும் பேசியாச்சு. இனி கல்யாண பொண்ணுகிட்ட பேசணும்னு ஆசைப்பட மாட்டானா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன சஸ்பென்ஸா? சஸ்பென்ஸா? சக்தி, உனக்கு எப்படி தெரியும்? ஓ ஸ்வேதா, அப்பனா உனக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும், ஆனா ராம் சொன்னா. உங்களுக்கு எப்படி? எனக்கு சக்தி சொன்னா. சக்தியா? சக்தி, உனக்கு எப்படி? ஸ்வேதாமா, நீ நேத்து என்ன சொன்ன? என்ன சொன்ன சக்தி? சிவானி சொன்னான்னு சொன்னியே. சிவானி சொன்னானே. அதான் ஸ்வேதாமா, ராம் உனக்கு பிடிச்சது ரொம்ப நாள் ஆசை ஏதாவது சொல்லுன்னு சொன்னதுக்கு பிறந்த நாளுக்கு கேக் கட் பண்ணதே இல்லைன்னு சொன்னான்னு சொன்னியே. ஆமா சக்தி, நேத்து சிவானி சொன்னா. அவ்வளோதான். அதான் சஸ்பென்ஸ். என்ன சொல்ற? நீ நேத்து சொன்னோனே நான் முடிவு பண்ணிட்டேன், ராம் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பான்னு. அதே மாதிரி அதுக்காக தான் சிவானிய கூட்டிட்டு போறான். எப்படி சக்தி? எப்படினா சொல்லு திரு, நாமலாம் பார்க்காத வேலையா? ஏய் நாமலாம் என்னையும் சேர்த்து சொல்ற? ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்ல புள்ள பாரு. நான் நல்ல புள்ளதான்டா. நம்பிட்டேன். நல்ல புள்ளதான். அண்ணிய விரட்டி காதலிச்சு ஊரையே கூட்டி, ஆனா அண்ணியோட அப்பா அம்மாக்கு தெரியாம தாலிய கட்டியாச்சு. எவ்வளோ பெரிய கேடிடா நீ. டேய் ஏண்டா விட்டா என்ன வில்லனாக்கிருவ போல. எல்லாருமே வில்லன்க தான்டா. எப்பயாவது ஒருக்க ஹீரோயிசம் வெளியே வரும், அவ்வளவுதான். அது என்னமோ உண்மைதான். ஆனா எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சது. என்னமா? எல்லா பாய்ஸும் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரினா? அதான் பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசலாம் பிளான் பண்றது. உண்மைதான் வாசுகி, நாம தான் பாவம், ரொம்ப வேஸ்ட், புரிஞ்சிக்காம இருக்கோம். ஆமா உண்மைதான். இப்போ கூட சிவானி உண்மையிலே அபிக்குட்டிக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுக்க தான் போவா. ஆனா அங்க நடக்கிறது எல்லாம் ஏமாத்துறாங்கப்பா. ஏய் ஸ்வேதா, இதெல்லாம் ஒரு பாசம். ஆமா ரொம்ப நல்ல பாசம் தான். சாதனா அண்ணா, ஓகேண்ணா, நான் இப்ப இருந்தே உஷாராயிக்கிறேன். என்னமா? அதான் பசங்களை பத்தி சொன்னீங்களே. என் தங்கச்சி எப்பவும் உஷார்தான், சொல்லி கொடுக்கணும்ல அவசியம் இல்ல. எப்படி? என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே நடக்குது. நடக்கிறதானமா சொன்னோம். ஆக மொத்தம் இன்னைக்கு பிறந்த நாளே இல்லாம சிவானி கேக் கட் பண்ண போறா. ஆமா. ஓகே. லட்டுமா. சக்தி, சொல்லு பியூட்டி. ராம் சஸ்பென்ஸ்ங்கற பேர்ல உங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொதப்பியாச்சு. இனி உங்ககிட்ட திக்கி முக்கி பர்மிஷன் கேட்டு உள்ள போறதுக்கு பாவம் சிவானி ஆசைப்படி கேக் தானே கட் பண்ண போறாங்க. அதனால இதோ நான் பேசுறேன். லட்டுமா என்னமா? ராம் திரு பாப்பா கூப்பிடறால, என்னன்னு கேளுங்க. இல்ல உங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி? இருக்கட்டுங்க, நீங்க போய் பாப்பாவை பாருங்க. நாங்க எல்லாரும் அப்படியே கிளம்புறோம். ஐயோ கிளம்புறீங்களா? இருங்க, இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இல்ல ராம், நாளைக்கு தான் ஜவுளி கடைக்கு போகுமே, பாத்துக்கலாம். சிவானி பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணும்னா சீக்கிரம் அனுப்பி விடுங்க. கரெக்டா 10 நிமிஷம் தாங்க, வர சொல்லிடுறேன். ஓகே, நீங்க போங்க. தேங்க்ஸ் திரு. எதுக்கு? அது பரவாயில்ல ராம், போயிட்டு வாங்க, நாங்களும் கிளம்புறோம். சரி சக்தி. சார் நான் பாப்பா போய் பாத்துக்கோ, நாங்கெல்லாம் அப்படியே கிளம்புறோம். சரிங்க சார். இருங்க, எதுவுமே சாப்பிடாம எப்படி? இல்லம்மா, வந்ததுமே காஃபி குடிச்சோம், கிளம்புறோம், இன்னொரு நாள் வாரோம். அது இன்னைக்கு ஃபுல்லா இங்க சக்தி வீட்ல தான், சாயங்காலம் வரைக்கும் இங்க தான் இருப்போம். வாங்க, நீங்களும் அங்க வீட்டுக்கு வாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே நிச்சயத்துக்கு என்னென்ன பண்ணலாம், அடுத்து கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், எல்லாத்தையும் கொஞ்சம் பேசிக்கலாம். சரிம்மா, வரேன், நானும் வரேன். சரிங்கம்மா. தம்பி, நீங்க கிளம்புங்க, பாப்பாவை போய் பாருங்க. நாங்க சாயங்காலம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம், அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போறோம். சரிங்க. நாளைக்கு புடவெடுக்க எப்ப போடான்னு சொல்லுங்க, நான் அந்த டைம் கரெக்டா வந்துடுறேன். சரி தம்பி, நாங்க வீட்டுக்கு கிளம்புறதுல சொல்லிட்டு போறோம். சரிங்க. பெரியமா வாங்க, நாம வீட்டுக்கு போலாம். சிவானி அவ எப்போ இங்க பாப்பா பக்கம் வர்றதுதான், பாப்பாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவா. சரியா, சரி வாங்க போலாம். மா, கிளம்புறோமா? சிவானி வர மாத்திரம் நீங்களும் கூட வாங்க. சரிம்மா. அபிக்குட்டி, பாப்பாக்கு பசிச்சிருச்சா? இங்கே இரு, அம்மா சாப்பாடு வச்சு கொண்டு வரேன். வேண்டாமா? அபிக்குட்டி பசிக்குன்னு சொன்னேல, இரு அம்மா கொஞ்சமா சாப்பாடு வச்சு கொண்டு வரேன். பசிக்கலையா? அபிக்குட்டி உடனே எப்படி பசிக்காம போகும்? சும்மா சொன்னியா? எதுக்குமா? எதுக்கு சும்மா சொன்ன? உன்னை இப்படி தனியா பாக்குறதுக்காக தான். ஹே ராம், இதெல்லாம் உன் சேட்டை தானா? ஆமா. நினைச்சேன் ராம், தனியா ரூம்க்கு வா, நீ கூப்பிட மொத்தலேவும் அத்தனை பேர் நிக்காங்க, கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்ன கூப்பிடுற? எங்க அண்ணன் கிட்ட சொல்லவா? சொல்லு. இன்னைக்கு 2 அண்ணனும் நல்லா முறுக்கிக்கிட்டு போலீஸ் மாதிரி தான் வந்திருக்காங்க, போய் சொல்லிட்டு வாரியா? என்ன ராம், கிண்டலா?
சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. என்னம்மா பாத்தியா உங்க அப்பாவுக்கு சேட்டை கூடி போச்சு. அப்பா உங்களுக்காக. லட்டுக்குட்டி. ம்ஹும். ஏய் என்ன? உனக்காக ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. அதெல்லாம் என்னால முடியாது. கீழே எல்லாரும் இருக்காங்க, அண்ணனுங்க மட்டும் இல்ல, அப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் மட்டும் மாடியில. நான் கீழே போறேன். அண்ணன் என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. இல்ல ராம், நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாவது வாரேன். என்ன சொல்லுவ? அது ராம் கூட கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரியா? ஹே ராம், சரி சொல்லிட்டு வாரேன் அப்படியேவோ. நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவங்களுக்கே தெரியும். சரி சரி, அதை விடு. வா வா போலாம். 5 நிமிஷம் மட்டும். என்ன ராம் அது? சொல்லு. ஏய், நான் போலாமான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றியா? எங்க போலாம்? வா சொல்றேன். நீ முத எங்கன்னு சொல்லு. லட்டுமா. ம்ஹும். பக்கத்து ரூம்க்கா? எதுக்கு அபிக்குட்டி? லட்டுக்குட்டி, அம்மாவா வந்து பாத்துக்கிட்டோம். ம்ஹும். சரியா லட்டுமா, நீயும் சொல்ல மாட்டியா? ஹே ராம், என்ன பண்ற? நீ சொல்ல வேண்டானோனா அபிக்குட்டி கம்மன் இருக்கா? அதுதான் ஏன் லட்டுக்குட்டி. ஐயோ சாரி சாரி, நம்ம லட்டுக்குட்டி. சரி வா போலாம். ராம், எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே போறேன். பயமா இருக்கா? ஏமா? ராம், எல்லாரும் கீழே இருக்காங்க. இது தப்பு. அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கறாங்க, அத தப்பா யூஸ் பண்ண கூடாது. நான் கிளம்புறேன் ராம், அப்புறம் பார்க்கலாம். ஓ அப்படியா? சரி சரி. என் மேல உங்க அண்ணன்களுக்குலாம் நம்பிக்கை இருக்கும், அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிதான் மாடிக்கு வர சொன்னேன். சரிம்மா. இருக்கட்டும், நீ கிளம்பு. கிளம்பா? அடுத்த நிமிஷமே கிளம்புன்னு சொல்லிட்ட. அபிக்குட்டி லட்டுமா, அம்மா இப்ப போகட்டும், அப்புறம் டைம் கிடைக்கும் முதல்ல வருவாங்க. ஓய் என்ன? என்னம்மா? ஏதோ சஸ்பென்ஸ்னு சொன்ன, எனக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ற. நான் போறேன்னு சொன்னா சரி போ கிளம்புன்னு சொல்லிருவியா? ஆ இல்ல நான் கிளம்புறேன்னு சொன்னா போ சொல்லிருவியா? சிவானி. கொஞ்ச நாளும் இருமா, ஒரு 5 நிமிஷம் தான். அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லணும். நான் கொஞ்சம் பிஹேவ் பண்ணாதான் செய்வேன், அதுக்காக ஒரு வார்த்தையில கிளம்புன்றியா? ஓ சரி சரி சரி, சாரி சாரி. எனக்கு இது தெரியாம போச்சே. ஓகேமா, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக உங்க அண்ணன்க என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் எனக்காக ப்ளீஸ்மா. சரி வா போலாம். போலாமா? கெஞ்சினது போதுமா? போதும் போதும், ஏன்னா லேட் ஆகுது, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். எது என்ன கெஞ்ச விடுறதையா? சரி சரி, ஓகே ஓகே வா. லட்டுக்குட்டி, நீயும் சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ற. ஓகே ஓகே வா, அப்படி என்னதான் உங்க அப்பா வாங்கி வச்சிருக்காங்கன்னு பாத்துறலாம். சிவானி வாமா. ராம், என்ன ராம் இதெல்லாம்? இதெல்லாம் எனக்கா? ஆமாமா வா. இதெல்லாம் எனக்கா? ராம், எனக்காகவா இவ்வளவு பண்ண? இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி கேக்கெல்லாம் வாங்கி. என்ன ராம், என்ன இதெல்லாம்? எதுக்காக ராம் இப்படி பண்ண? ஏய் சிவானி, என்ன? எல்லாமே உனக்காக தான். ராம், அதான் எதுக்கு? நீ நேத்து என்ன சொன்ன? இந்த மாதிரி வீடு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி கேக் வெட்ட ஆசையா இருக்குன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன் ராம், ஆனா அது என்னோட பிறந்த நாளுக்கு அப்படி ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு தான் என் பிறந்த நாளே இல்லையே. ஏமா, பிறந்த நாளுக்கு மட்டும் தான் கேக் வெட்டணுமா? அது ஆசைப்பட்டா எல்லா நாளும் கேக் வெட்டலாம். அதுவும் ஏன் சிவானி ஆசைப்பட்டா டெய்லி கூட வாங்கி கட் பண்ணலாம். ராம். சிவானி, ஏன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுற? இல்ல ராம். கட் பண்ணு. நானா? நீதாமா, உனக்காக தான் இவ்வளவும் பண்ணது. இந்த டெக்கரேட்லாம் நான் மட்டும் பண்ணல, நம்ம லட்டுமாவும் சேர்ந்து பண்ணது. அப்படியா? ராம், தேங்க்ஸ் ராம். ஏய், என்ன தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இல்ல ராம்,
இது ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்ல, கொஞ்சம் சில்லறத்தனமான ஆசைதான். இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லையா, அதான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ இப்படி உடனே ஏற்பாடு பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஏன் ராம், என்னோட பிறந்த நாள் அப்ப கூட இதெல்லாம் செய்யலாம்ல. ஆசைப்பட்டதை உடனே செஞ்சிடணும். எதுக்காக வெயிட் பண்ணணும்? சிவானி, சந்தோஷமா கேக் கட் பண்ணு. சரி ராம். சரிம்மா. கட் பண்ணு. சரி ராம். சரிடா தங்கம். சிவானி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, இருந்தாலும் வாழ்த்துக்கள். இப்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். ராம், அதுக்கு நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும். இதே மாதிரி எப்பவும் இருப்பேன். எப்பவும் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். அபிக்குட்டி, இந்தா. அபிக்குட்டிக்கு ஃபர்ஸ்ட். இந்தாடா கண்ணு. நல்லா இருக்கா? ராம், இந்தா. ஆம். சிவானி, இந்தா நீ சாப்பிடு. ஆம். ரொம்ப தேங்க்ஸ் ராம். ஏய், தேங்க்ஸ் சொல்லாதன்னு சொன்னேன்ல. ராம், இருந்தாலும் இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். எதிர்பார்க்காதது எதிர்பாராத நேரத்துல நடந்தது. அதனால ராம், மறக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் இல்ல சிவானி. இனி வருஷம் வருஷம் உன்னோட பர்த்டேக்கு இதுக்கு மேல இப்போ உன்னோட பர்த்டே இல்லாம சும்மா கேக் வெட்டுறோமா? உங்க அண்ணன், அண்ணி, பெரியமா, பெரியப்பா யார்கிட்டயும் சொல்லல. இதே இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா இருந்ததுன்னு வச்சுக்கோ, எல்லார்கிட்டயும் சொல்லி சூப்பரா இதை விட கிராண்டா அவ்வளவு அழகா கொண்டாடி இருப்பேன். இதை விடு, அடுத்து உன்னோட பிறந்த நாள் வரட்டும், இதை விட அசத்திடுறேன். அப்போ முதல்ல நீ இதெல்லாம் மறந்துடுவ. ஆஹா, இனி நீ எனக்கு எத்தனை பிறந்தநாள் கொண்டாடினாலும் சரி, இதை நான் மறக்கவே மாட்டேன். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ராம். சரிம்மா, உனக்கு ஹாப்பி தானே? ரொம்ப. அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. சரி ராம். ராம், ஆனா இது மாதிரி கொஞ்சம் சில்லறத்தனமா தான் இருக்கும். ஏய், யார் சொன்னா இதெல்லாம் சில்லறத்தனம்னு? இதெல்லாம் எப்பவுமே கொண்டாடுறவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா கொண்டாடாம இருந்துட்டு முத ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறாங்க பத்தியா, அவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். உனக்கு எது பிடிச்சாலும் என்கிட்ட சொல்லு. சில்லறத்தனம், ரொம்ப சீப்பான விஷயம் அப்படியெல்லாம் பேசாத. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். ஐயோ, என் அபி தங்கம், நீயும் அம்மாவை பாத்துக்குவியா? சரிடா கண்ணு, இதை விட எனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு அம்மா ரொம்ப ஹாப்பி தான் போ. ராம், சொல்லுமா. எங்க அண்ணன் கேட்டா ராம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணி கேக்லாம் வெட்டினான்னு சொல்றேன். அப்படியா? சரி, நேத்து என்கிட்ட இதெல்லாம் சொன்னியே, இது அப்படியே ஸ்வேதாட்ட சொன்னியா? சொன்னேனே. அப்பனா உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியல. ஏன் ராம்? ஸ்வேதா நேத்தே உங்க சக்தி என்கிட்ட சொல்லிருப்பா. இன்னைக்கு நான் கிளம்ப முதல்ல உங்க சக்தியும் தீருவோம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போங்கன்னு சொன்னாங்க. அப்பயே எனக்கு ஒரு டவுட் இருந்தது என்னடான்னு. அதனாலதான் உங்க அண்ணனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். தேங்க்ஸ் சொன்னியா? அப்பனா ஆல்ரெடி அவங்க கெஸ் பண்ணிருப்பாங்க, நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? ஆமாமா. சரி போயிட்டு அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் ராம். அபிக்குட்டி, பசிக்குதுன்னு சொன்ன, அம்மா சாப்பாடு ஊட்டாம எப்படி? வா, அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கிளம்புறேன். இல்ல சிவானி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. இனி பாப்பாக்கு சாப்பாடு விட்டேன்னா ரொம்ப லேட் ஆயிடும். அபிமா, அப்பா கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் சரிடா ராம், அப்பனா நான் கிளம்பட்டா? கிளம்புறேன். சரிம்மா. ராம், கிளம்புறேன். நான் என்ன சொல்லணும்? சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொன்னாலாவது நான் சொல்லுவேன். சும்மா கிளம்புறேன்னா என்னமா சொல்லணும்? ஒன்னும் சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன். ஏய், லவ் யூ ராம். ஹே ராம், நான் கிளம்புறேன். சிவானி, ஐ லவ் யூ. ஏய் சிவானி. ஆமா லட்டுமா, அப்புறம் வருவாங்க. சரிடா கண்ணு, நம்ம இதெல்லாத்தையும் ஒதுங்க வைக்கலாமா? இத மட்டும் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, இல்லாத பிறந்த நாளுக்கு யாருக்குடா கேக் வெட்டினீங்கன்னு கேட்பாங்க. ஐயோ அழகு, நீ ஏன் சிரிக்கிறியா? வா வா, மத்தவங்க யாராவது வந்து கிண்டல் பண்ணவங்கள நம்மளே நீட் ஆக்கிடுவோம். சமந்தி, பரவாயில்ல, உடனே கிளம்பி ஊருக்கு வந்துட்டீங்க. ஆமா சமந்தி, நாளைக்கு போய் நம்ம பட்டெல்லாம் எடுத்தாதானே அடுத்து ஒரு நாள் தான். அதுங்களும் நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணணும்ல.
நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அந்த டயத்துக்கு நாங்க வாரேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அதுக்கு தான் சம்மந்தி உடனே கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? இல்ல சம்மந்தி, அவரு போய் மகனை பார்த்துட்டு மகனையும் இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. என் பையனை நானும் பாத்துக்கிட்டேனா அப்புறம் அவன் ரூம்ல போய் இருந்துக்குவான். சம்மந்தி 2-3 நாள் நாங்க இங்கதான். உங்களுக்கு ஓகே தானே? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வீட்டை வச்சுட்டு வெளியே எங்கேயாவது போய் தங்க முடியுமா? 3-4 நாள்ல எத்தனை நாள்னாலும் சரி, சந்தோஷமா இங்க இருங்க. நிச்சயம்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கூட கிளம்பலாம். இந்த வார்த்தை போதும் சம்மந்தி. இவங்க அப்பா பையன் கூட தங்கிக்கலாம் தான் சொன்னாரு. அங்க இன்னொரு பையன் கண்ணான் கூட தங்குறானாமே, அதனால கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும்னு சொன்னான். அதான் நான் இங்க தங்கிக்கிட்டா அப்பா மகனும் அங்க ரூம்ல இருந்துக்கிடுவாங்க. சரி சரி சம்மந்தி, அதனால ஒண்ணும் இல்ல. ஆமா, ஊர்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க எப்போ வராங்க? சம்மந்தி, நிச்சய தேதியை முடிவு பண்ணதும் எல்லார்கிட்டயும் உடனே போய் சொல்லிட்டு வந்துடல. நிச்சயத்தன்னைக்கு காலையில எல்லாரும் வந்துருவாங்க. ஓ சரி சரி சரி. மா பூமாரி, பையன் இன்னுமா தூங்குறான்? ஆமாங்க, இந்த டைம் ஒரு 2 மணி நேரம் தூங்குவான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் முழிச்சுதான் இருப்பா. ஓ அப்படியா? பிறந்தப்ப பிள்ளைய வந்து பாத்துட்டு போனது. எப்போ அடுத்த ஊருக்கு வருவோம் உன் மகனை பாப்போம், இதே எண்ணம் தான். இன்னொரு 4 நாள் இங்க தானே, ஓ மகனை நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. மா ஹாசினி. சொல்லுங்க அத்தை. இப்படி உடனே பேசி நிச்சயத்தை வச்சிட்டாங்க. படிக்க முடியாது அப்படிலாம் நினைக்காதம்மா. ஏன்னா என் பையன் சொல்லியிருக்கான், ஹாசினி ரொம்ப நல்லா படிப்பாமா, அவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு. அதனால நீ எதை பத்தியும் நினைக்காதடா. திடீர்னு கல்யாணமே வச்சாலும் படிப்பை மட்டும் விட்டுறாத. ஏதாவது ஒரு சூழ்நிலையில என் மகனே இல்ல நானேவும் நீ படிக்கலாம் வேண்டாம், படிப்பு போதும் அப்படின்னு சொன்னா கூட, அத்தை இப்ப சொல்றேம்மா கேட்டுக்கோ, அப்படிதான் நான் படிப்பேன்னு படிச்சு காமி. அப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையும் வராது, இருந்தாலும் அத்தா சொல்றேன். சரிங்க அத்தை, இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களே இதுவே எனக்கு போதும். உனக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன? என் பையனுக்கு எப்ப கல்யாண நேரம் கூடி வரும், எப்ப என் மருமகளை பாப்போன்னு நானும் என் வீட்டுக்காரும் பேசாத நாள் இல்ல. இப்ப நீ எங்க வீட்டுக்கு மருமகளை வாரேனோன்னு. என் மகனுக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியல, ஆனா எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமா. சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வா. சரிங்க அத்தை. என்ன ஹாசினி, மாமியார் கூட சரிமலுக்கு நிப்பேன் சண்டை போடுவேன்னு சொன்ன, அங்க என்ன சண்டைக்கே வழி இல்லாம போச்சு போல. அதான் பூமாரி, எனக்கும் தெரியல, கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. எதுக்கு? இவங்களை எப்படி நான் சண்டை போட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றது? சரிதான். சரி சம்மந்தி, வாங்க ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அண்ணே வரட்டும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி சம்மந்தி. பூமாரி. அத்தை, சாமி கற்பிக்க சொல்லி கொஞ்சம் வெரைட்டியா நல்லா சமைக்க சொல்லுமா இனி போட. சரிங்க அத்தை. 2 பேரும் கிச்சன்லயும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். சம்மந்தி நீங்க வாங்க, நாம போவோம். மேடம் போங்க, உங்க மாமியார் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமே. வேண்டாம் வேண்டாம், அம்மாவே பேசட்டும். அதானே, இந்நேரம் தமிழ் வந்தா நீ கூட போய் பேசுவ, அவங்க அம்மாட்ட போய் என்ன பேச முடியும்? ஏய் பூமாரி. பூமாரி, என்னாச்சு இவளுக்கு? இன்னும் சண்டை தீரல போல. இவ என்ன சண்டைன்னு சொன்னாதானே தீரும். ஆமா ஆமா, அது சொல்லு முத. பூமாரி. என்னடி? சரியில்லை சரியில்லை பூமாரி, சரியே இல்ல. என்ன என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டை விட்டு போறியா? ஆமா ஹாசினி, ஆமா. நிச்சயத்து கூட என்ன எதிர்பார்க்காத. இப்பவே நான் வந்தாதான் உன் நிச்சயம் நடக்கும். நீ ஏதாவது மனசுல நினைச்சு வச்சிருந்தேனா அந்த எண்ணத்தை அட்டியோட அழிச்சிரு. ஏன்னா நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். ஐயய்யய்ய, என்ன கருப்பி பிரச்சனை? பூமாரி, அவன் இருக்கிற வீட்ல இனி நான் இருக்க மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன். ஆரம்பிச்சிட்டாப்பா. இரு, இன்னைக்கு இந்த டாமியை கூப்பிட்டு இவங்க 2 பேத்துக்குள்ள என்னதான் பிரச்சனைன்னு பேசிடுவோம். அப்படிங்கிற? சரி சரி, இரு நான் கூப்பிடுறேன். டாமி, ஏ டாமி. ஹாசினி. வேண்டாம் ஹாசினி, வேண்டாம். இதுக்கு மேல நீ அவனை கூப்பிட்ட, இப்பவே இந்த நிமிஷமே இந்த நொடியே நான் வீட்டை விட்டு போயிடுவேன். சொல்லு ஹாசினி. இவனா 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 இவளா இவளா இவளா? ஏய் 2 பேரும் நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாமி என்னாச்சு? இல்ல எதா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் சரி, அதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சு என் மேல அவ குத்தம் தான் சொல்லுவா. அதனால அவகிட்டயே கேட்டுக்கோங்க. ஏன் நான் சொன்னாப்ல இவன் குத்தம் கண்டுபிடிக்க மாட்டானா? இவனுக்கும் அதே புத்தி தான் இருக்கும், அதனால அவன்கிட்டயே கேட்டுக்கோங்க. ஏ கருப்பி, ஏன் இப்படி பண்ற? இங்க பாரு, ஒன்னால எனக்கு மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் தொந்தரவு தான். உன் கோபத்தை இதோட விடு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்யறேன். சீ,
ஓ மூஞ்சில என்னால முழிக்க முடியாது. பெரிய நீ வந்து இப்படி பேசிட்டா ஏன் இவங்க நல்லவங்க ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படிலாம் நான் நினைச்சுக்கணுமா? என்னால முடியாது இவங்க, என்னால முடியவே முடியாது. உங்க மேல வச்ச பாசம்லாம் பொய்யா போச்சு. இங்க பாருங்க, உடைஞ்ச கண்ணாடியை திருப்பி ஒட்ட வைக்க முடியாதது மாதிரி என் மனசையும் ஏன் மனசையும் எதாலையும் ஒட்ட வைக்க முடியாது. உடைஞ்சி சுக்கு நூறா சதறிடுச்சு. இனி அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னப்பா மாதிரி நடக்குது? என்னென்னமோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் தெரியல. ஐயே, ரெண்டும் நல்லா தானே இருந்துச்சியே. திடீர்னு எந்த கிறுக்கு வந்து பிடிச்சதுன்னு தெரியலையே. பிடிச்சது நல்லா ஸ்ட்ராங்கான கிறுக்கா இருக்கும். அதான் உச்சி மண்டையில ஏறி நின்னுக்கிட்டு ஆடுது. கரெக்ட் கரெக்ட். ஆனா பூமாரி, இதுக மத்தியில நாம தலையிட்டோம், நம்ம மனசுதான் சுக்கு நூறா உடையும். வா வா, நாம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். இதுல பேசி சமாதானம் ஆனாலும் சரி, இல்ல இன்னும் கொஞ்சம் சண்டையோட வந்தாலும் சரி, என்ன நடக்குதோ பாப்போம். ஹாசினி, இருந்தாலும் ஓ மாமியார் விஷயத்துல நீ கண்ணும் கருத்துமா இருக்க. மாமியார் விஷயத்துலயா? ஆமா, இதுக ரெண்டு சண்டை போட்டு சமையல் பண்ணாதுன்னு தெரிஞ்சிட்டு வா நம்ம சமைக்கலாம்னு கூப்பிடுற பத்தியா? அது வீட்டுக்கு வந்த விருந்தால கவனிக்கணும்ல. விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். சரி வா, தம்பி தூங்கி எழுந்திருக்கவங்கள நம்ம ரெண்டு பேர் சமையல் பண்ணலாம். சரி பூமாரி. ஐயோ கருப்பி, நீ இப்படி அழுகிறத பார்த்தா என் மனசு தாங்காது. அழாத கருப்பி. ஏ கருப்பி. இல்ல இவங்க, நீங்க என் மேல அளவுக்கு மீறி கோபப்பட்டுட்டீங்க. நீங்க கோபப்படும் போது மனசு எப்படி நொறுங்கிச்சு தெரியுமா? ஐயோ, அந்த வேதனை இருக்கே, என்னால மறக்க முடியாது இவங்க. ஐயோ கருப்பி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா? சாரிமா, சாரி. இங்க பார் கருப்பி. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஏ கருப்பி, பாருடி, உதிரம் அப்படி கொட்டுது. ஏய் இவங்க, உதிரம்னா என்னது? ஐயோ கருப்பி, இதுவுமா உனக்கு தெரியல? பிளட் கருப்பி, பிளட், என்னோட பிளட். ஐயோ இவங்க, நான் உங்களை அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனா? நீ கஷ்டப்படுத்தல, நானாதான் கஷ்டப்பட்டுக்கிறேன். சரி 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 இவங்க, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நாம எப்பவும் போல ஃப்ரெண்டா இருக்கலாம். கருப்பி, நிஜமாவா? ஆமா இவங்க, எனக்காக உங்க நெஞ்சில இருந்து பிளட் கொட்டும் போது என் மனசு இலகாம இருந்தா எப்படி? இலகிருச்சு இவங்க. ஐயோ கருப்பி. இவங்க கருப்பி. இவங்க. சரி சரி வா கருப்பி, உனக்கு பிடிச்சத நான் சமைச்சு கொடுக்கேன். வா, வந்து சாப்பிடு. அப்படியா? ஆமா கருப்பி. சரி 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 இவங்க, நான் வரேன். வா கருப்பி. ஏ கருப்பி, சொல்லுங்க இவங்க. ஆமா, நீ எதுக்கு என் மேல கோபப்பட்ட? நான் அப்படி என்ன பண்ணேன்? இவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம், அத பத்தி மட்டும் பேசாதீங்க. சரி சரி பேசல. நீ கூல் கூல். நாம போய் சாப்பிடலாம். கருப்பி, கேக்குதா? வா சாப்பிடலாம். கருப்பி, என்னாச்சு? வா கருப்பி, சாப்பிடலாம். நிறுத்து நிறுத்து இவங்க. குமாரி, ஹாசினி, நீங்க ரெண்டு பேரும் இல்லையா? ச்சே, எதனால சண்டைன்னு கேட்டீங்கல்ல, இப்ப பாருங்க எதனால சண்டைன்னு பார்க்காமயே போயிட்டீங்க. இவங்க நல்லா கேட்டுக்கோ, நானா உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஏ கருப்பி. நிறுத்து இவங்க. சாப்பிடவான்னு கூப்பிடுறதே 3 தடவை கூப்பிடுற. அப்பனா நீ என்ன நினைச்ச? செவிடு நினைச்சிட்டேல? ஐயோ கருப்பி, நான் அப்படி நினைக்கல. உன் மேல பாசத்துல கூப்பிட்டேன். வேஷம் இவங்க, வேஷம், எல்லாம் வேஷம். என்ன நீ செவிடா பாக்குற, கிறுக்கா பாக்குற, பைத்தியமா பாக்குற, எல்லாமும் பாக்குற. நீ ஒரு மனுஷியா நீ பார்க்கல. செட் ஆகாது இவங்க, செட்டே ஆகாது. நீ யாரோ நான் யாரோ. நான் வாரேன். இல்ல வரவே மாட்டேன். சீக்கிரத்துல இந்த வீட்டை விட்டு போணும். இவ்ளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா, பைத்தியமா இவ? இவள போய் சமாதானம் பண்ண வந்தேன் பாரு. என்ன எது வலிக்காம இருக்கும்? ஏதோ ஒண்ணு வலிக்காதத வச்சு அடிச்சுக்கணும். கிறுக்கி. வேண்டாம் வேண்டாம், நாம இந்த பக்கம் போயிடலாம். பூமாரி, நான் தான் சொன்னேன்ல, இவங்க கடைசி வரைக்கும் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாது. என்ன சொல்றீங்க? நிச்சயதார்த்தமா?